மேம் இப்போ சொன்னீங்க இல்லையா, இப்போ பசுக்கள் இருக்கு அப்படின்னா அதை வச்சு அதில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே மதிப்பு கூட்டி பண்ணிட்டு இருக்கோம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள், சாணம், இது எல்லாத்தையுமே கூட நீங்கள் மதிப்பு கூட்டி பண்ணுறீங்களா? என்னெல்லாம் பண்ணுறீங்க? இப்போ நம்ம அதோட கழிவுகள்லேருந்து பண்ணுற பை ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மெயினாக வரட்டி பண்ணிட்டு இருக்கோம் சாணத்தை எடுத்து. அதே மாதிரி பசு தீர்த்தம்னு சொல்லிட்டு கோமியத்தை வந்து பாட்டில் பண்ணி ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதை தாண்டி கப் சாம்பிராணி வந்து நம்ம பண்ணுறோம். நம்ம வீட்டு பூஜை பொருட்களில் அந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா கப் சாம்பிராணி நம்ம சாணத்திலேயே வந்து பண்ணிட்டு இருக்கோம். கறிக்கு மாட்டா இருக்கணும் அப்படின்னு. ஏன்னா கறி வந்து நுரையீரல் பாதிப்பை வந்து ஏற்படுத்தும். நம்ம இன்ஹேல் பண்ண பாசிவ் ஸ்மோக்கிங் மாதிரி தான். நமக்கு பக்கத்தில் இருக்கவங்க ஸ்மோக் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு நமக்கு பாதிக்குமோ அதே மாதிரி தான் கறியோடு தான் நம்ம மோந்து பார்க்குறப்போ வர எஃபெக்ட். ஸோ அதுக்கு மாற்று கொண்டு வரணுங்கிறதுக்காக நம்ம சாணத்துல இருந்தும் பை ப்ராடக்ட்ஸ் வந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதுல கப் சாம்பிராணி இருக்கு, ஊதுபத்தி இருக்கு, இது எல்லாமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பஞ்சகவ்ய விளக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சாணத்துல கிடைக்கிற பை ப்ராடக்ட்ஸ். அதே மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சகவ்யம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். பஞ்சகவ்யம் அப்படின்னா பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 பொருள் சேர்ந்ததான் பஞ்சகவ்யம். ஸோ அதுல இருந்து விளக்கும் பண்ணிட்டு இருக்கோம், ஃபெர்டிலைசரும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.